ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து ஒரு காமெடியில் வந்து கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆவலோட இந்த படத்தை வந்து எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருடைய ஒரு ஆவலையுமே வந்து எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடி வந்து பயங்கரமாக வந்து வடிவேல் வந்து பின்னி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமான ரோல்லாம் யாராவது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடிவேலு, சுந்தர் சி, கேத்ரின் தெரசா, வாணி போஜன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான காமெடி ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து வடிவேலு வந்து என்ன மாதிரியான காமெடி வந்து இதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமெடியில் வந்து பயங்கரமாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் அவர் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான ரோல் நடிச்சிருப்பாரு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடியிலே மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அவர் இது மாதிரி ஒரு இதில் பார்க்குறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வடிவேலை தான் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமெடியில் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜுமே சரி, டிஃப்ரெண்டான கேரக்டர், அதாவது டிஃப்ரெண்டான வேஷங்களில் வந்து வருவார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் அவருக்கு. அந்த வேஷத்தில் வந்து வரும்போது அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய ஃபேஸில் கொடுக்குற இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்களை ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியை வந்து அடிப்பார். சுந்தர்சியை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இவர் தான் வந்து அந்த வில்லன்களை வந்து அடித்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அடித்த மாதிரி மாட்டிக்குவார் இல்லையா? அந்த சமயத்தில் இவர் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 வில்லன்கள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல 2 வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து அடிப்பார். சுந்தர்சி வந்து அவர் அடித்து ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இவர் போயிட்டு சுந்தர்சி என்ன கெட்டப்பில் இருந்தாரோ அதே கெட்டப்பில் வடிவேல் வந்து இருக்கும்போது வடிவேல் தான் வந்து எல்லாருமே வந்து அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சி அவரை கூட்டிட்டு போயிட்டு வச்சு வில்லன்கள்லாம் மிரட்டுவாங்க. அப்போ அந்த குற்றத்தெல்லாம் நான் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவர் வந்து அவங்கள்ட்ட வந்து திரும்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து செம்மையாக இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்துக்கும் வடிவேலுக்குமே இதில் நல்லா காமெடி வந்து செட் ஆகிருக்கும். இவர் ஒரு டைம் போயிட்டு வில்லன்களை வந்து அடிச்சு போடுறாரு இல்லையா? அந்த அடிச்சு போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்துக்கு சொந்தமான இடமா இருக்கும். ஒரு பாரில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வில்லனை வந்து சுந்தர்சி அடிச்சு போட்டு அங்கே இருக்கிற பார்லாம் அடிச்சு உடச்சிட்டு வந்துருவார். ஸோ அந்த பார்லான லாஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கிட்ட முனிஷ்காந்த் வந்து பணம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு லாரி வந்து வாங்கி ஓட்டிட்டு இருப்பார் முனிஷ்காந்த். கடைசியில் அந்த லாரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இதுவாயிடும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் வந்து வாலண்டியராக போயிட்டு வடிவேலுகிட்ட வந்து மாற்ற மாதிரி இருக்கிற சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது படத்தில். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வில்லன்கள் இருப்பாங்க. அந்த 3 வில்லன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட மெயினான ஸ்டோரி இதுதான். இந்த 3 வில்லன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்க, ஒருத்தன் வந்து அண்ணன். ஸோ இந்த அண்ணனுடைய தம்பிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினான வில்லனாக வந்து ஸ்டார்டிங் வந்து காமிப்பாங்க. 3ஆவதாக இருக்கிற வில்லன் அவர் தான் வந்து அண்ணன் இருக்கிறதே இந்த 2 வில்லன்களுக்கு சேர்த்து அவரை வந்து காமிக்க மாட்டாங்க. அவர் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து காமிப்பாங்க. இதில் என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் வில்லனுக்கான தம்பிங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளார ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா பிடி மாஸ்டராக இருப்பார். அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடி மாஸ்டராக வந்து சேருவார். ஆனால் பிடி மாஸ்டராக வந்து சேர்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மேட்டருக்காக அனுப்பிச்சிருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ நாம எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அனுப்பிச்சது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது கடைசியில் தான் நமக்கு தெரியும் அவர் வேறு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து ஏதோ கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது, அங்கே இருக்கிற பசங்களுக்குலாம் ஏதோ பிரச்சனை ஆகுது. அதே சமயத்தில் வில்லன்கள் வந்து அங்கே ஏதோ ஒரு தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கேத்ரின் தெரசா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமாக தான் சுந்தர்சி வந்து உள்ளே வந்திருப்பார். அவர் கடைசியில் அங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்கள்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பண்ணுறாங்க, வில்லன்களை வந்து இவர் தொகுச்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் பணத்தை வந்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வடிவேலு, அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், இவங்க எல்லாருமே வந்து கேத்ரின் தெரசா இவங்க கூட எல்லாருமே வந்து சேர்ந்து பிடிச்சி அந்த பகவதி பெருமாள்லாம் அதில் இருப்பார். பகவதி பெருமாள் ஒரு மெயினான ரோல். பகவதி பெருமாள் வடிவேலு தான் கடைசியில் லேடி கட்டை போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த பணத்தை வந்து இவங்க எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறதுக்காக போடுற கெட்டப்பு, இதெல்லாம் தான் படத்தில் வந்து மெயினான காமெடியாகவே இருக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட பயங்கர காமெடி. அந்த தேட்டர் ஒன்று இருக்கும், அந்த தேட்டரில் தான் அந்த பணமே வச்சுருப்பாங்க. அந்த படத்தை இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளான்லாம் எப்படி காமெடி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதில் பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் கடைசியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சு சுந்தர்சி தான் எல்லா பணத்தையுமே எடுத்துகிட்டு போயிருப்பாரு. சுந்தர்சி எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க எல்லாருக்குமே அந்த படத்தில் வந்து ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 கோடின்னு சொல்லிட்டு 100 கோடி
கோடி ரூபாயில் வந்து எல்லாருமே நீங்கள் பிரித்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவர் எல்லாருமே ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. அந்த சமயத்தில் சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஒன்று கிஃப்ட்டாக அனுப்பிச்சிருப்பாரு. என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பணமாக தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அப்போ தான் வந்து தெரியுது இவர் எல்லாருக்குமே சுந்தர்சி வந்து இந்த பணத்தை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு வாணி போஜன் வந்து இதில் எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அதில் வந்து வாணி போஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வில்லன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர்கிட்ட வந்து வேலை செய்வாங்க. அந்த அமைச்சர்கிட்ட பிஏவா வாணி போஜன் இருப்பாங்க. ஸோ வாணி போஜனுடைய ஹஸ்பண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியை வந்து காமிச்சிருப்பாங்க. வாணி போஜனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த 3 வில்லன்களும் சேர்த்து கொன்றுவாங்க அந்த அமைச்சர்கிட்ட வேலை செய்யும்போது இந்த 100 கோடி ரூபாய் பணத்தை அடிக்கிறதுக்காக. ஸோ இந்த கொன்ன வில்லன்களை வந்து பழி வாங்குறதுக்காக தான் தன்னுடைய ஒய்ஃபை கொண்டுட்டாங்களேன்றதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் சுந்தர்சி வந்து உள்ளே வந்திருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. ஆனால் ரியலாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோடைய ஒய்ஃபே வாணி போஜன் கிடையாது. உண்மையான ஹஸ்பண்ட் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உண்மையான ஹஸ்பண்டு. ஸோ விமல் வந்து எப்படி திரும்ப வந்து அவர் இந்த கதைக்குள்ளார கொண்டு வந்தாங்க அப்படின்றது இதில் ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உண்மையான ஹீரோ அதாவது உண்மையான வாணி போஜனுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விமலா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னா ஸோ இவருடைய சுந்தர்சியோடைய பிளானிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க வச்சிருக்கிற இல்லீகல் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறது தான். அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து யாரெல்லாம் இவங்க கூட்டு சேர்த்துக்கிறாங்களோ அவருக்கு வந்து அந்த பணத்தை வந்து பிரித்து கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கேங்கர்ஸை வந்து இவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. யார் இப்போ வடிவேலு, வாணி போஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், இது மட்டும் இல்லாமல் பகவதி பெருமாள்லாம் வந்து இவர் கேங்ஸ்டரை சேர்த்து வச்சிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம இன்னொரு வந்து கொள்ளையை வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காமெடியுமே கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் வந்து சாங்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்தளவுக்கு சாங்ஸ் ஒன்றும் எடுக்கல. பட் இருந்தாலும் கேட்காத மாதிரி தான் இருக்குது சாங்ஸ். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே நண்பர்களே, இதுதான் எனக்கு படம் பார்த்து என்னுடைய மைண்டில் தோணுன விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.